ஸோ இன்னைக்கு வந்து பிளேரைட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டவுன்லோட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிளேரைட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். சிங்கிள் ஃபைல் அப்லோடு, மல்டிபிள் ஃபைல் அப்லோடு இதை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிளேரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து டவுன்லோடை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுற ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெம்பரரியான ஒரு ஃபோல்டரில் வந்து அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணும் ஃபஸ்ட்டு. அந்த டெம்பரரியாக டவுன்லோட் பண்ண லொக்கேஷனில் அந்த ஃபைல் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு வந்து ப்ராசஸை டெர்மினேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம கிளைண்ட்டுக்கும் பிளேரைட்டுக்கும் இருக்கக்கூடிய ஐ மீன் கிளைண்ட்டுக்கும் பிளேரைட் சர்வருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சில வேலிடேஷன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைல் வந்து எந்த நேமில் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து எந்த யூஆர்எல்ல இருந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்றத செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைலோட அந்த டெம்பரரி பாத் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த டெம்பரரி பாத்தில் போய் ஸ்டோர் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நம்ம லோக்கலில் ஸ்டோர் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய லோக்கல் டிரைவில் ஸ்டோர் பண்ணுறது, இல்லைனா நம்ம ப்ராஜெக்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, நம்ம ஸ்டோர் ஆன ஃபைலில் எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது. ஸோ இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பேஜ் போய்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெப் பேஜ். இதில் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நம்மளுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் லோக்கல்லேருந்து நான் அதை லான்ச் பண்ணுறேன். ஸோ ஒரு டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கண்டென்ட்டோட ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெப்பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். உள்ள டெஸ்ட் ஃபைல் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜ்லேருந்து நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு நோடு, ஸோ டெக்ஸ்ட் இருக்குது, டேரெக்டாக நான் டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், பிளேரைட்டை வெயிட் பண்ண வைக்கணும். அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வெயிட் ஃபார் டவுன்லோட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், அந்த டவுன்லோட் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகுது தெரியுமா, அந்த ஈவெண்ட்டை லிசன் பண்ணும். ஓகே. ஃபைல் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ பேஜ் டாட் வெயிட் ஃபார் டவுன்லோட். ஸோ இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எழுதுவோம். ஓகே. அது கிளிக்கோ ஃபில்லோ ஏதோ ஒன்று ஒரு ஆக்ஷன் எழுதுவோம். நம்ம இங்கே எழுதக்கூடிய கோடை இது வந்து லிசன் பண்ணும். இப்போ நான் வெயிட் ஃபார் டவுன்லோடுன்னு கொடுத்தேன்னா, இப்போ நான் இங்கே வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டன் மூலிமா ஏதோ ஒரு டவுன்லோட் ஈவெண்ட் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மெத்தட் இங்கே பண்ண ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணும். அதாவது அந்த டவுன்லோட் ஈவெண்ட்காக வெயிட் பண்ணும். ஓகே. அதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேஜ் டாட் லொக்கேட்டார் டாட் கிளிக். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன்லோட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணும். டவுன்லோட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இதில் ஸ்டோர் ஆகும். சரியா? இந்த ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், போயிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். வெயிட் ஃபார் டவுன்லோட் மெத்தட் என்ன பண்ணுது, இந்த ஆக்ஷனை லிசன் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் ஆகுது. ஓகே? அந்த மெமரி வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு அந்த டவுன்லோட் ஆன ஃபைல் எல்லாமே எல்லாத்தோட இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. அப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபைலோட நேமை கண்டுபிடிக்க போகிறோம். எந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சோ அந்த ஃபைலோட நேமை கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ கரண்ட்டாக என்ன யூஆர்எல் இருந்தது. இப்போது இங்கே வந்து கரண்ட்டாக இந்த யூஆர்எல் தான் இருக்குது. ஓகே? ஃபைல் டவுன்லோட் ஆகும்போது கரண்ட்டாக இந்த யூஆர்எல் இருக்குது. ஸோ இந்த யூஆர்எல்லை கெட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைலோட டெம்பரவரி பாத்தை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஓகே? டெம்பரவரி பாத். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பிளேரைட் வந்து டவுன்லோடு சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் டவுன்லோட் ஆகிற ஃபைலை வந்து ஒரு டெம்பரரியான ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பாத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த டவுன்லோட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இதில் தான் எல்லா மெமரியும் ஸ்டோர் ஆகும். ஸோ டவுன்லோட் ஈவெண்ட் டாட் சஜஸ்டட் ஃபைல் நேம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். மேபி நீங்கள் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாக கொடுக்க வேணாம் அப்படின்னா, இதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணோம். ஓகே? ஸோ நான் டைரெக்டாக கொடுத்துக்கிறேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ஃபைலோட யூஆர்எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு டவுன்லோட் ஈவெண்ட் டாட் யூஆர்எல். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைல் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த டெம்பரவரி பாத் அதை வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு பாத் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. கிளியரா? ஓகே சார். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன கேட்டிருந்தோம், ஃபைலோட அந்த நேம். ஓகே? ஸோ டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைலை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம். ஓகே? அந்த ஃபைல் வந்து எனக்கு நேம் காட்டுது. நெக்ஸ்ட்டு ஃபைல் டவுன்லோட் ஆகும்போது எந்த யூஆர்எல் இருந்தது, அந்த யூஆர்எல். ஓகே? அந்த ஃபைலோட யூஆர்எல். நெக்ஸ்ட்டு ஃபைல் டவுன்லோட் பண்ணுது இல்லையா, ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஒரு டெம்பரவரி பாத்தில் வந்து இதை ஸ்டோர் பண்ணுது. இங்கே பாருங்கள், லோக்கல் டெம்ப் பிளேரைட் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாத்தில் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கு அந்த ஃபைலை. சரியா? இப்போ நம்ம இந்த ஃபைல் லொக்கேஷனை போய் செக் பண்ணலாமா? ஸோ சி யூசர்ஸ் ஃப்ரேம் ஆப் டேட்டா லோக்கல். சி யூ. ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபைலை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே? அப்போது இந்த ஃபைலை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று பெர்மனெண்ட்டாக வந்து என்னோட லோக்கலில் இதை ஸ்டோர் பண்ணணும். பெர்மனெண்ட்டாக நான் என்னோட லோக்கலில் இதை ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபைலை, இப்போ இது டெம்பரரியாக டவுன்லோட் பண்ணி ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணிச்சு இல்லையா, இப்போ இது வந்து என்னால் ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியும். எப்போ அப்படின்னா, கிளைண்ட் டு பிளேரைட் சர்வரோட கனெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும்போது என்னால் இதை ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியும். பட் இப்போ அது வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ நான் டெம்பரரியாக நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த கனெக்ஷனை. ஸோ இப்போ வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃபைலை வச்சு எந்த ஒரு ஆக்ஷனும் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. லைக் எந்த ஒரு வேலிடேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைலை எப்படி நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ணும்போது நம்மளோட லோக்கலில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சோ, அந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் மூலிமா என்ன பண்ண போகிறோம், ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஒரு பாத்தில் ஸ்டோர் பண்ண போகிறோம். புரியுதா? ஓகே சார். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராஜெக்ட்டில் இதை ஸ்டோர் பண்ணுறேன். ப்ராஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ண வேணாம் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஏதோ ஒரு பாத் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாத் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி, இதுக்குள்ள யூசர் டாட் டிஐஆர், இது கூட வந்து நம்மளோட பாத்தை வந்து கன்கார்டினேட் பண்ண போகிறோம். டவுன்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த சஜஸ்டட் பாத் டவுன்லோட் டாட் சஜஸ்டட் ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் மெத்தடை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். பிகாஸ் இதுதானே ஃபைல் நேம் வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணுது, ஐ மீன் அந்த ஃபைல் நேம் நம்மளுக்கு கொண்டு வருது. ஸோ இதை வந்து இது கூட வந்து கன்கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இது வந்து ஒரு பாத் ஆக்சுவலாக. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து என்னோட லோக்கலில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக போங்க, உங்களோட டி டிரைவோ ஏதோ ஒரு டிரைவ் எடுத்துக்கோங்க, உங்கள் பாத்து எடுத்துக்கோங்க, இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் ப்ளஸ் சஜஸ்டர் ஃபைல் நேம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியரா? எஸ் சார். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது தேவையில்ல. ஸோ வந்து நம்ம நம்மளோட யூசர் டைரக்டரியில் டவுன்லோட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ கிளிக் பண்ணி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈவெண்ட் இதில் ஸ்டோர் ஆகும். அந்த ஈவெண்ட்டில் அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படின்றத நான் இது கூட என்ன பண்ணுறேன், கன்கார்டினேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ இந்த பாத் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாத்தில் வந்து நான் என்ன பண்ணணும், ஃபைலை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் ஆஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, சேவ் ஆஸ். ஓகே, ஸோ டவுன்லோட் ஈவெண்ட் டாட் சேவ் ஆஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் பாத் டாட் கெட் பாத், இந்த பாத் வந்து நீங்கள் கொடுத்தனா போதும். ஓகே, பாத்ஸ் டாட் கெட். ஓகே, கிளியரா? ஓகே சார். ஓகே சார். மேபி நம்ம இந்த பாத்தை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா, இந்த டவுன்லோட் பண்ணுற பாத்தை. ஓகே, ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து அந்த பாத் அதுவும் நம்மளுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோட் ஃபைல்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு ஃபைல் வந்து ஒன்று உள்ளே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைலோடைய கண்டென்ட் இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட லோக்கலில் அதை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபைலில் வந்து சில வேலிடேஷன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .txtல தான் ஸ்டோர் ஆகுதா இல்லையா, ஐ மீன் txtல தான் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு வேலிடேஷன் நான் பண்ண போகிறேன். மொத்தம் 3 வேலிடேஷன் நான் இங்கே பண்ண போகிறேன். ஒன்று, ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன். ரெண்டாவது, ஃபைலில் வந்து டேட்டா இருக்கா இல்லையா, ஃபைலோட சைஸ். ஓகே, எம்டி ஃபைலாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதில் 0 கேபிஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபைலோட சைஸை வந்து நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வர ஃபைல் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வேலிடேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைல் வந்து எம்டியாக இருக்கா அப்படின்ற ஒரு வேலிடேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை நம்ம வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணுற ஃபைலில் வந்து இந்த வேர்ட் இருக்கா, இந்த யூசரோட வேர்ட் இருக்கா, இல்லைனா இந்த யூசரோட இமெயில் ஐடி இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பை பண்ணுறீங்க.
பை பண்ண உடனே அந்த அது வந்து செக் அவுட் பேஜுக்கு போகுது. நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுது, அந்த அந்த பேஜே வந்து என்ன பண்ணுது, கீழே ஒரு சின்ன ஒரு ஃபீல்டில் டவுன்லோட் இன்வாய்ஸ் அப்படின்னு வந்து கேட்குது. டவுன்லோட் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. இப்போது எந்த யூசர் இதை வந்து வாங்கினாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல உள்ள, அந்த யூசரோட நேமு, எவ்வளோ அமௌண்ட்டு வந்து டாலர்ஸில் இருக்கா, ருபீஸில் இருக்கா. சப்போஸ் டாலர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிம்பிள் இருக்கும், ருபீஸ் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்டோட நேமு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இன்வாய்ஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வேலிடேஷன் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சினாரியோவில் உங்களால் வந்து இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி உங்களால் வந்து வேலிடேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புரியுதா? Yes, sir. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு சார். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .txt தான் வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ நான் சொன்ன சினாரியோ தான், அந்த இன்வாய்ஸ் வந்து டிஎக்ஸ்டி ஃபார்மேட்டில் இருக்கா, இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கா, இல்லைனா வந்து டாக் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம ஒரு பாத் ஒன்று பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பாத் ஒன்று பார்த்தோம், இதுதான் வந்து அந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆன பாத்து. இப்போ அந்த ஃபைலோட நேம் பக்கத்தில் என்ன இருக்குது, டிஎக்ஸ்டின்னு இருக்குது இல்லையா. இப்போ இந்த பாத்துன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்தது, ரைட்? Yes, sir. ஓகே, இந்த பாத்துன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்தது. அப்போ நான் இதை வச்சு தான் இப்போ நான் எக்ஸ்டென்ஷனை ஃபைண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, if பாத் பாத்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. அப்போது ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஒன்று கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். கண்டெய்ன்ஸ் டிஎக்ஸ்டின்னு இருக்கான்னு நான் செக் பண்ணலாம். இல்லைனா வந்து என்ஸ் வித் யூஸ் பண்ணலாமா, ஸ்டார்ட்ஸ் வித் என்ஸ் வித். Yes, sir. சப்போஸ் இந்த பாத் வேல்யூ டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபார்மேட்டில் எண்ட் ஆகுதான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபார்மேட்டில் எண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். அப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணும், எனக்கு இந்த பாத் அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிள்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து எனக்கு எண்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரைட்? அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வெரிஃபைடு, இல்லைனா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வெரிஃபைடு அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு எல்ஸ் பிளாக், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஃபைன், ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் வெரிஃபை அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து பாஸ், டெஸ்ட் வந்து பாஸ். பாருங்க, இப்போ நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து மாற்றுறேன், டிஎக்ஸ்டி பதிலாக பிடிஎஃப்னு மாற்றுறேன், வாண்டடாகவே மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எரர் த்ரோ ஆயிருக்கா. அதாவது என்னன்னா வாண்டடாக எரர் த்ரோ பண்ண வைக்கிறேன் நான். சப்போஸ் என்னோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா எல்ஸ் பிளாக் ட்ரிகர் ஆகும் ஆப்வியஸாக. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் போட சொல்கிறேன். அட் சேம் டைம் ஒரு எரர் த்ரோ பண்ண சொல்கிறேன். என்ன எரர்னா, அது என்ன எரர் காட்டணுமோ அந்த எரரை நான் த்ரோ பண்ண சொல்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எரர் வந்து த்ரோ பண்ணியிருக்காங்க. Yes, sir. ஓகே, ஸோ இப்படியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வேலிடேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து ஃபைல் சைஸை வந்து நான் கண்டுபிடிக்கிறது. ஓகே, எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிற ஃபைல் வந்து எனக்கு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, அது ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும். ஓகேவா, சும்மா ஒரு லைன் ஆஃப் இல்லைனா ஒரு லெட்டர் இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபைல் சைஸ் வந்து நம்மளுக்கு 0க்கு அபோவாக தான் இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா தான் நம்மளுக்கு 0 வேல்யூ இருக்கும் இல்லையா, 0 கேபி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க.
ஓகே, ஸோ அது எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. ஸோ சேம் அதே தான் இஃப் கண்டிஷன் டவுன்லோட் ஈவெண்ட் டாட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது கைஸ். ஓகே, அதுல தான் கால் பண்ணணும். ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்க்குள்ளே சைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அந்த பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ பாத் டாட் ஆஃப் நம்மளுடைய பாத். ஓகே, கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஜீரோன்னு நான் சொல்கிறேன். இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஜீரோன்னு நான் சொல்கிறேன். ஒன் செகண்ட். இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஜீரோன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணோம், அதை ஹேண்டில் பண்ணோம் நம்ம. ஸோ சிஸ் அவுட் ஆஃப் ஃபைல் சைஸ் வெரிஃபைடு அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். எல்ஸ் இல்லைன்னா நான் டேரெக்டாக என்ன பண்ண சொல்கிறேன், எரரை த்ரோ பண்ண சொல்கிறேன். ஓகே, இது வந்து என்ன எரர் வேணுமோ அதை நம்ம கொடுத்தோன்னா பிரிண்ட் அது வந்து த்ரோ பண்ணோம். சரியா? புரியுதா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபைல்ஸ் அப்படின்ற கிளாஸ்லேருந்து சைஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இது என்ன பண்ணும், அந்த ஃபைலோட சைஸை வந்து எனக்கு கெட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி கெட் பண்ணி கொடுக்கும்னா, இந்த பாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலோட சைஸை எனக்கு கெட் பண்ணி கொடுக்கும். இப்போ என்னோட ஃபைலில் வந்து ஒரு கண்டென்ட்டுமே இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக அதோட சைஸ் வந்து ஜீரோன்னு இருக்கும். 0 KB அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த ஃபைலோட சைஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ அந்த ஃபைலோட சைஸ் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா ஃபைல் சைஸ் வெரிஃபைடு அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ண சொல்கிறேன், ஃபைல் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். கிளியர்? ஓகே. Okay, sir. ஸோ நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, போய் பார்ப்போம். எஸ், ஃபைல் சைஸு வெரிஃபைடு. ஓகேவா? ஃபைல் சைஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு, விச் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்திருக்கு. ஓகே, எப்படி வந்து ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் ரீட் பண்ணுறது, நான் ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறேன், அந்த ஃபைலுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு சில கண்டென்ட் இருக்குது, அதை எப்படி நான் வந்து ரீட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். சேம் நம்ம இப்போ எதை ஆக்சஸ் பண்ணுறதுனால அந்த பாத்துலேருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப ஃபைல்ஸ் அப்படின்ற கிளாஸில் இருந்து ரீட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரீட் ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு பாத்து கேட்குது இல்லையா, அப்போ நம்ம பாத்து வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ பாத்து டாட் ஆஃப், ஸோ நம்மளுடைய பாத், இந்த பாத்து தானே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த பாத்தை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணோம். ரீட் பண்ணிட்டு என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஃபைல் டேட்டா அப்படின்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஃபைல்ஸ் கிளாஸ்லேருந்து ரீட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம், அந்த பாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ரீட் பண்ணோம். ரீட் பண்ணி என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இது ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ அந்த ரிட்டர்ன் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த ஃபைலுக்குள்ள இருந்தது இந்த டெஸ்ட் ஃபைல் அப்படின்ற அந்த கண்டென்ட் தானே, ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகே, புரியுதா? Yes, sir. ஓகே சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டை நான் வேலிடேட் பண்ண போகிறது. ஓகே, வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள்,
இப்போ இதுக்குள்ள தானே வந்து உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. சிம்பிள். இப்போ வந்து டெஸ்ட் ஃபைல் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. இப்போ ஃபைல் அப்படின்ற வேர்ட் என்னோட பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? contains, sir. சூப்பர். கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ ஃபைல் டேட்டா டாட் கண்டெய்ன்ஸ் ஃபைல். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சும்மா வந்து டெஸ்ட் பாஸ் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இல்லை அப்படின்னா டைரெக்டாக எரர் வந்து த்ரோ பண்ண சொல்கிறேன். ஓகே, டெஸ்ட் ஃபெயில்டு அப்படின்றத நான் வந்து எரராக த்ரோ பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து டெஸ்ட் பாஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன கொடுக்கலாம்? சம்திங் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து மவுஸ் அப்படின்ற வேர்ட் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணுறேன் என்னோட ஃபைலுக்குள்ளே. ஸோ ஆப்வியஸாக இருக்காது. அப்போ நம்மளுக்கு எல்ஸ் பிளாக் தான் ட்ரிகர் ஆகும். நம்மளுக்கு த்ரோ பண்ணணும் இந்த வேல்யூவை. சாரி. ஸோ நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ஃபெயில்டு அப்படின்ற எரர் மெசேஜோட நமக்கு டெஸ்ட் வந்து ஃபெயிலாக இருக்குது. ஓகே, ஸோ 54th லைனில் ஃபெயிலாக இருக்குது. புரியுதா? கிளியர்? Yes, sir. ஓகே ஓகே சார். கைஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நோட்ஸ் அனுப்புகிறேன். என் பண்ணிக்கலாமா?